இவங்க எப்படி மெஹந்தி போட போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே அந்த கிளைண்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஹாய் கைஸ், திஸ் இஸ் அகிலா மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஃப்ரம் ஈரோடு. இங்கே ஸ்டார்டிங்கே கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஆர்கானிக் கோன் தான் யூஸ் பண்ணுவீங்களான்ட்டு. ஆமாங்க, நான் ஆர்கானிக் கோன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க ஸ்டார்டிங் வந்து அவங்க பத்திரிக்கையில் இருக்கிற மாதிரி டிஎன் லெட்டர் வேணுங்கிற மாதிரி டிசைன் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சுங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் எக்ஸ்போர்ட் பண்ணதை விட நீங்கள் நல்லா மெஹந்தி போடுறீங்க அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் ஏன் பயந்துகிட்டே இருந்தேன்னா என்னோடய என்கேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப சொதப்பிட்டாங்க. நான் கேட்ட மாதிரியும் டிசைன் கிடையாது. அப்புறம் அவங்க ஆர்கானிக் கோனும் யூஸ் பண்ணல. அதுங்காட்டிக்கு எனக்கு ரொம்ப அலர்ஜி ஆகிடுச்சு அப்படின்னாங்க. அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு ஹேண்டில் வந்து எனக்கு அந்த ஃப்ளைட் மேப் மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சுங்க. மாப்பிள்ளை வந்து லண்டன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்டு அவுட்புட் இதுதாங்க. அவங்க ஃப்ரெண்ட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஃபோட்டோ எடுக்கிறது கூப்பிட்டு போனாங்க, வாழைத்தோப்பு மாதிரி. அங்கே 2-3 ஃபோட்டோ எடுத்துட்டுங்க. ஃபஸ்ட்டே நாங்கள் பேக் சைடில் போடாமல் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் வந்து லெக்குக்கு போட ஆரம்பிச்சிட்டோம். லெக்குக்கு போட்டது அவங்க மினிமமான டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது ரொம்ப அவுட்புட் நல்லா வந்திருந்ததுங்க. பேக் சைடில் வந்து அவங்க வந்து ஜிம்காஸ் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுவும் பண்ணி கொடுத்தாச்சுங்க. அவங்க அம்மா சாப்பிட்டு தான் சாமி நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சாப்பிட்டு சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு நல்லா கேட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க.